ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ரிங் முறுக்கு அரிசி மாவில் மொறுன்னு செய்யலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு வீட்டிலையே பேக்கரி ஸ்டைல் முறுக்கு மொறுன்னு செய்யலாம். ஈவினிங் டயத்தில் டீ டைம் ஸ்நாக்குக்கு இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க. ஸ்நாக்ஸுக்கு இந்த முறுக்கை சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த முறுக்கை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். முறுக்கு செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கணும். வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாவளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி வச்சுக்கணும். கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி வறுக்கும்போது மாவில் இருக்க ஈரப்பதையெல்லாம் போயிடும். வறுபட்டுருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். ஒரு கடாயில் எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன், கருப்பு எள் 1/2 ஸ்பூன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்க்கும் போது முறுக்கு நல்லா சாஃப்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே தண்ணி வற்றிடும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சேர்த்துருக்க தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். பிசையும் போது கரெக்டாக வந்துடும். எந்த கப்பில் மாவளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துனதா மாவும் தண்ணி நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடணும். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு இப்போ கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. நல்லா பிசைஞ்சிடணும். சூடாக இருக்கும்போதே மூடி வச்சனால அதிலேயே லைட்டாக மாவு வெந்திருக்கும். உதிரியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். தண்ணி நமக்கு பத்தாத மாதிரி தான் இருக்கும். பிசைய கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் ரோல் மாதிரி திரட்டிக்கணும். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தடிமனாகவும் திரட்டக்கூடாது. ஒரு விரல் வச்சு சுற்றுற அளவுக்கு தடிமனில் திரட்டிக்கங்க. ரொம்ப தடிமனாக இருந்தால் ரிங் முறுக்கு சுற்றுறதுக்கு வராது. ஒரு பக்கம் தடிமனாகவும் இன்னொரு பக்கம் மெலிசாவும் திரட்டாமல் ஒரே மாதிரி ரோலாக திரட்டிக்கணும். திரட்டினதுக்கு அப்புறமா ஒரு விரலை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் பொரிச்செடுக்கும் போது பிரியாமல் இருக்கும். இப்போ நமக்கு ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பெரிய ரோலாக திரட்டிட்டு முறுக்கு சுற்றுறதுக்கு சிரமமாக இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக திரட்டிட்டு முறுக்கு சுற்றினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக முறுக்கை சுற்றிடலாம். மாவை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்துருக்கனால முறுக்கு சுற்றும் போது உடையாமல் நமக்கு ஈஸியாக வரும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் முறுக்காக சுற்றி வச்சுக்கணும். அப்போ தான் பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம சுற்றி வச்சுருக்க ரிங் முறுக்கை எடுத்து எண்ணெயில் போட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும்.
எண்ணெயில் சேர்த்த உடனே கலந்து விட்டுறாமல் லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கத்தில் திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறணும். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியான ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இந்த ரிங் முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் மொறுன்னு ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்க எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.